ஹே கைஸ், ஸோ டுடே அகைன் ஒரு ரியாக்ஷனுங்க. கோர்காலா சிவா அவருடைய டைரக்ஷனில், அனிருத் அவருடைய மியூசிக்கில், என்டிஆர் அவருடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆக போகிற தேவாரா அப்படின்ற மூவிலேருந்து இப்போது ட்ரைலர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி சாங்கெல்லாம் ஹிட்டுங்க. தாவுடி, அப்புறம் வந்து பற்ற வைக்கும், ஃபியர் சாங் அப்படின்னு சொல்லிட்டு 3 சாங்குமே வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு அனிருத் அவருடைய மியூசிக்கில். அந்த வகையில் இப்போது வந்து நம்ம என்டிஆருடைய தேவாரா மூவி ட்ரைலர் இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அந்த ட்ரைலரை பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு விதமான ஒரு கேட்டகரி, அந்த ஃபியர் சாங் பார்க்குறப்பே ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து உண்டாயிருச்சு. ஸோ ட்ரைலர் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பா. இப்போ நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். அவங்கெல்லாம் யாரு? அவங்களுக்கு ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, பயம்னா என்னன்னே தெரியாது. தைரியத்தை தவிர எதுவும் அறியாத கண்களை முதல் முறையா பயம் மேகங்கள் சூழ்ந்துச்சு. இதெல்லாம் செஞ்சது யாரு? ரொம்ப பெரிய கதை சாமி. ரத்தத்தால கடல் மொத்தம் கதை. எங்க தேவர கதை. வா, மியூசிக் வேற லெவல்ல இருக்கு. என்டிஆர் பாருங்க. மனுஷனுக்கு வாழ்ற அளவுக்கு தைரியம் இருந்தா போதும், கொள்ற அளவுக்கு தேவையில்லை. இல்ல முடியாதுன்னு இதுக்கு மேலையும் அதே தைரியத்தோட இருந்தா அந்த தைரியத்தோட திருப்பயமா மாறுவேன். நீ இருக்கிற வரைக்கும் இந்த மலை மேல நீ சொல்றதுதான் வாக்கு. தேவராவை கொல்லணும்னா சரியான சமயம் மட்டும் இல்ல, சரியான ஆயுதமும் கிடைக்கணும். பிஜிஎம் பக்கா அனிருத். சின்ன புள்ளையாட்டும் பயந்துகிட்டு அவன் எப்படி கட்டிக்க? போட்டியில கலந்துக்க போறியா என்ன? என்ன பேசுறானே, கொன்னப்படுவாங்க என்ன? அவனுக்கு லவ்வும் இருக்கு. தவிர அவர் வீரம் வரல. வேலைக்காக போயிருந்தா வேலை முடிஞ்ச உடனே திரும்பி வந்திருப்பான். முரட்டு புடிவானத்துல போயிருக்கா அவனோட பையன். தேவரா கடலுக்கு போய் 2 வருஷம் முடிச்சு போச்சு. கண்ணை மூடினாலும் திறந்தாலும் கடலை கடையில பார்த்துதான் கண்ணு முன்னால நிக்குது. பயத்தை மறந்து எப்பவாவது தப்பான வேலைக்காக கடல்ல இறங்கினா டோட்டலாக ஒரு வேற மாதிரியான ஒரு கேங்ஸ்டர் மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரைலர் பார்க்குறவே புரிஞ்சு போச்சு. இன்னிலிருந்து உங்க கண்ணுக்கு தெரியாத பயமா மாற போறேன். தேவாரா எஸ், அவ்வளோதாங்க இந்த ட்ரெய்லர், தேவாரோடைய ட்ரெய்லர். ஸோ அந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேங்ஸ்டர் மூவின்னு நினைக்கிறேன். இது ஒரு லவ் ஆக்ஷன் கலந்த ஒரு மூவிக்கான ஒரு பேக்கேஜ் தான் இந்த தேவாரா மூவின்னு நினைக்கிறேன். அண்ட் தென் பேக்ரவுண்ட், அனிருத்தோடைய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக், பிஜிஎம் உடைய ஸ்கோர் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அண்ட் தென் என்டிஆருடைய ஆக்டிங் ஓவராலாக ரொம்ப ஒரு சூப்பராகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். இது எந்த மாதிரியான ஒரு கேட்டகரி மூவின்னு தெரியலங்க. இது டோட்டலாகவே ஃபுல்லாக ஒரு அந்த ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பீச்சுக்குள்ளேயே ஒரு போட்டுக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது எந்த மாதிரியான ஸ்டோரின்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக கேதர் பண்ண முடியல. ஸோ ஓகே, இதான் இந்த மூவியோட ஒரு ட்ரெய்லர் ரியாக்ஷன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரியாக்ஷனில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.